மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் சே. சேர ஏன்டம்மா அழுகுற? அந்த அம்மா இங்கே தான் இருக்கேன், எதுக்கு அழுகுறீங்க? என்ன ஆச்சு செல்லக்குட்டிக்கு? என்னம்மா? சரி இப்ப பாரு, குட்டி பையனுக்கு அம்மா ஒரு பாட்டு பாட போறேன். அப்பனா அழுக மாட்டானா குட்டி பையன்? சரியா? துளியிலே ஆன வந்த வானத்து நின்றிலக்கி அடியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட. என்னடா உனக்காண்டி அம்மா வந்து பாட்டு பாடுறேன், நீ என்னடா மேற்கொண்டு அதிகமா அழுகிற? ஏண்டா என்னடாச்சு உனக்கு? சரி உனக்கு பாட்டு பிடிக்கலையா? உனக்கு வேற பாட்டு வேணுமா? என்ன பாட்டுறா வேணும் செல்ல உனக்கு? சொல்றா. சரி குட்டி பையனுக்கு லேட்டஸ்டா பாட்டு வேணுமா? சரி அம்மா ஒரு பாட்டு பாடவா? அம்மாவுக்கு புது பாட்டுலாம் சரியா தெரியாதுடா, தப்பு தப்பாவே பாடுவேன். நீ மேற்கொண்டு அழுக கூடாதுடா. அம்மா உனக்காண்டி புது பாட்டு பாடுறேன், பாடவா? நான் ரெடி தான், வரவா அண்ணன்னா இறங்கி வரவா, தொல்கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதடா, குட்டி பையனை யாருமே சீண்டாதீங்கடா. வெனோ என்ன பண்ணிட்டு இருக்க? குட்டி பையன் என்ன சொல்றான்? வாங்க சுப்பு, நீங்க தானா? எங்க உங்க பையன் என்னத்த பேசுறியான்? அழுதுகே இருக்கியான் பாருங்க. பாட்டு பாடினாலும் அழுகுறியான், தவறாட்டினாலும் அழுகுறியான், அவங்க கூட பேசினாலும் அழுகுறியான். என்னதே தெரியல, எதுக்கு தான் அழுகுறானா தெரியல. வர உங்க அம்மா காட்டி ரொம்ப என்ன டார்ச்சர் பண்றான் பாருங்களேன். என்னால முடியல ஒன்னும். அது கிடக்கட்டும், நீங்க என்ன புதுசா வெண்ணுன்றீங்க? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்தது என்ன வெண்ணிலா தான் கூப்பிட்டு இருந்தீங்க, நீங்க என்ன திடீர்னு வெண்ணுன்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலயே. ஒன்னும் இல்ல வெண்ணிலா, நீ ரொம்ப ஹாப்பியா இருந்தியா, பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்த. சரி அதான் நானும் சந்தோஷமா இருந்தேன். அது மட்டும் இல்ல, அம்மா உன்னை வர சொன்னாங்க. அதான் என்னன்னு தெரியல, எதுவும் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு. அதுவா, அது பெரிய கதை சுப்பு, உங்களுக்கு தெரியாதுல்ல. உட்காருங்க, வாங்க சொல்றேன். வெண்ணிலா என்ன தாண்டி செய்யற? ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்படித்தான் சுப்பு, அப்பா அது இருந்து வெண்ணிலான்னு ஏலம் போட்டுருக்காங்க. நான் சின்ன பையன் அழுதுக்கிறியான், கொஞ்ச நேரம் அமைக்கிட்டு போலாம்னா விடவே மாட்டேன்றாங்க. அப்படியே கூப்பிட்டே இருக்கிறாங்க பாருங்க அப்பா அது இருந்து. ஐயா ஆமா வெண்ணிலா, நான் வரும்போதே சொல்லி விட்டாங்க, வர சொல்ல சொன்னாங்க. நான் இங்க பேசிக்கிறதுல அதை மறந்துட்டேன் பாரு. ஆனாலும் உங்க அம்மா ரொம்ப சோத்து சத்ததா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு விஷயமா இருந்தா விடாப்படியா கூப்பிட்டே இருக்கு தெரியுமா? ஐயா அது தொல்லை தாங்க முடியல என்னால. அது கிடக்கட்டு வெண்ணிலா, என்னதான் பிரச்சனை வீட்டுல? என்ன அங்கெல்லாம் அங்க உட்காந்துருக்காங்க, உன்னை எதுக்கு அம்மா கூப்பிட்டாங்க? என்னதான் நடந்துச்சு வீட்டுல? தெளிவா சொல்லு சுப்பு. அதெல்லாம் பெரிய கதை, நான் வந்து சொல்றேன். நீங்க பையனை வச்சிருங்க, நான் போயிட்டு ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரிங்க சுப்பு, குழந்தைய பாத்துக்கங்க, நான் போய் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வந்து உங்களுக்கு எல்லா கதையும் சொல்றேன். சரி சீக்கிரம் மாமா, சின்ன பையன் அழுதுருவேன், என்னால சமாளிக்க முடியாது. ஏன்டா அழுகுற? என்னடா ஆச்சு? அப்பாட்ட வந்ததுக்கு அப்புறம் அழுகுற? என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? எதுக்கு அழுதுட்டே இருக்க? வெண்ணிலா அங்க பாரு, அழுதுட்டே இருக்கேன் பாரு. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இன்னைக்கு அழுதுட்டே இருக்கிறான்? எதுக்கு அழுகுற? இல்ல ஒண்ணும் முடியாது, என்னால சமாளிக்க முடியாது. ஒன்னாலதான் சமாளிக்க முடியும். அந்த கொஞ்சம் நீயே வச்சிரு. சரிங்க சுப்பு, நான் பையனை வச்சிருக்கேன், அழுதுட்டே தான் இருப்பான். உங்களுக்கு ஒரு வேலை சொல்றேன், அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. என்ன வெண்ணிலா, என்ன வேலைன்னு சொல்லி செஞ்சுட்டு வரேன். இல்ல சுப்பு, கிச்சன்ல ஒரு டிஷ் ஒன் பண்ணி வச்சிருக்கேன், அதை போய் நீங்க எடுத்து உங்க அம்மாவுக்கு போட்டு கொடுத்துட்டு வாங்க. அவங்க பேசாம அமைதியா இருப்பாங்க, இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன டிஷ்? மொட்டை டிஷ்னு சொல்றேன், என்னன்னு சொல்ல? ஐயோ சுப்பு, அது ஸ்பெஷல் டிஷ், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்களே போய் ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும் என்னன்னு சொல்லிட்டு. அதை மட்டும் வச்சு உங்க அம்மாட்ட கொடுங்க, உங்க அம்மா சத்தமே வராது அப்புறம். அப்படியா? அதான் எங்க அம்மா உன்னை கூப்பிட்டே இருந்தாங்களா? எங்க அம்மா காரணம் இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களே. காரணம் இல்லாம காரியம் இல்லைன்ற மாதிரி எங்க அம்மா. இப்பதான் புரியுது. உன்னை ஏதோ டிஷ் நீ செஞ்சு வச்சுக்கிட்டா உன்னை கூப்பிட்டே இருக்காங்களா? ஆமா சுப்பு, அதுக்கு தான் அப்ப கூப்பிட்டு இருக்காங்க. போங்க, அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு வாங்க. இந்த டிஷ் என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன்றீங்க, ஏன் என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சுப்பு, நீங்க தான் கிச்சன்ல போய் பார்க்க போறீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்? கிச்சன் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? 6 மைல் தூரமா இருக்கு. போங்க சுப்பு, போய் பாருங்க. பார்த்து நீங்களே அசந்து போயிருவீங்க டிஷ்ஷை பார்த்துட்டு. உங்க அம்மா அதுக்கு மேல அசந்து போயிடும். அது அசதுக்காக தான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். போய் பாருங்க ஃபர்ஸ்ட், போங்க. சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றத பார்த்தா அது பயங்கரமான டிஷ்ஷா இருக்கும் போல. நான் முதல்ல பார்த்துட்டு அம்மாக்கு போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு கட்டு வந்துடுறேன். ஏண்டி பாருங்க, எங்கடி உங்க அப்பா ஆறீங்கானா, உங்க சித்தி ஆறீங்கானா? நம்மளும் சீன் நடக்கும் எதிர்பார்த்துருக்கோம், ஒரு சீன் காணாமடி. நான் வேற ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டேன்டி. எலிப்பாட்டியே, வருவாங்க, அவசரப்படாத. நீ ஏன் இப்படி அலைஞ்சுக்கு இருக்க? வருவாங்க, அமைதியா இரு. எப்படினாலும் நீ ஒரு கூத்து நடக்க போகுது வீட்டுல. அதுக்கு நல்லா பிள்ளையார் சொல்லிய போட்டு இருந்து உட்காந்துக்கிட்டு நீ வேற சும்மா நொய்னுக்கு இருக்கு. அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா வேற என்ன சொல்ல போறாங்க. அமைதியா பாருங்க, அப்பத்தா வருது. அமைதியா இருங்க, பேசாம இருங்க. என்ன இந்த பிள்ளைய இதுகளா பேசிக்கிறது? அப்பத்தா வருதுங்க, அமைதியா இருந்தது. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னன்னு செஞ்சு விட்டு வந்துருச்சுங்களா? என்ன செஞ்சுன்னு சொல்லவும் மாட்டேங்குதுங்க. ஒண்ணுமே புரியல. எனக்கே மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. சரி இவங்க என்ன சொல்ல வரவங்களோ ஒன்றும் புரியல. நம்ம சகோதரிக்கு விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹாய் பவித்ரா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, கோயிலுக்கு போங்க, ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடுங்க. ஹாய் பனிக்குட்டி, எப்படி இருக்கீங்க? விஷ் ஹாப்பி பர்த்டே. நீங்க இன்று போல என்றும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.
அவளுக்கு ஒரு பொழப்பு இல்லை. ஆனா உன என்னமோ பேசிக்கிறாளுங்க, அவளுகளாவும் பேசிக்கிறாளுங்க, இப்படி பாத்துக்கிறாளுங்க, பார்த்துட்டு ஹாய் சகோதர சகோதரி என்றாளுங்க, அப்படின்றாளுங்க, இப்படின்றாளுங்க, வாழ்த்துக்கள்ன்றாளுங்க. பெரிய நியூஸ் படிக்கிறவங்க மாதிரி தான் சீனை போடுவாளுங்க, எல்லா சீனா போட்டுருப்பாளுங்க. பொழப்பத்தவளுங்க இன்னும் இங்கே உட்காந்துருக்காளுங்க வேறு. ஏமா புஷ்பா, அந்த பிரியாணி தூக்கிட்டு முன்னாடி வைமா, அப்பதான் உங்க அப்பா பேசாம இருக்கும். பிரியாணி பார்த்தா தைரம் நங்கி நெய்னு பேசிட்டே இருக்கேன் என்னாலும். ஏத்தா இப்ப தூக்கி இந்த தூச்சட்டியை வச்சுட்டேன், தூச்சட்டியை வச்சாலும் வைக்காட்டினாலும் அப்பதான் நம்ம பக்கம் வந்துதே ஆகணும். அது கத்தாம இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு புரியும், பேசாம இருங்க. என்னங்கம்மா ஒரே புதிராவே பேசுறீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஆத்தே என்னதே பேசுதுகளோ அந்த பிள்ளைக்கு. ஏண்டி பொழப்பத்தொழுகளா இன்னும் உட்காந்துட்டே இருக்கீங்களே, வேலை வெட்டி இல்லையா? சும்மா உட்காந்து கதை வச்சுட்டுறீங்க. என்ன மாமியார் மருமகளை குச்சு குச்சு பேசிக்கிட்டீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, இந்த பிரியாணி இருக்கு, சூடு பண்ணி சாப்பிடுவோமா இல்ல எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமேல சாப்பிட்டுக்குருவோமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டேன். ஏய் வேலையை தொழுகளா என்னங்கடியே, பழைய சாப்பாடை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்களும் பிரியாணி வச்சிருக்கோம் சும்மா அலப்பறை குடிக்கிட்டீங்க உட்காந்துக்கிட்டு பக்கம் இல்லாம சுட சுட எப்போ செஞ்சு வச்சுருவாங்க மாதிரி அங்கே தூக்கி போட்டு போங்கன்ட்டு. பேசு சமந்தி பேசு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பேசு. எங்க சாப்பாடா பழைய சாப்பாடுன்னு சொல்ற, நீ சாப்பிட போறியே அது ஒரு மாதிரியான சாப்பாடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியும் என்ன சாப்பிடோட அருமை உனக்கு. அப்புறம் என்ன சமந்தி சாப்பிட்டீங்களா? இந்த சின்ன மருமகள் பிரியாணி ரெடி பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, சாப்பிட்டு வந்துட்டீங்களா ஃபுல் கட்டா? நான் எங்க பிரியாணி சாப்பிட போனேன், மொட்டை மாடல துணி காய போட்டிருந்தேன், அதை போய் எடுத்து மடிச்சு வச்சுட்டு வரேன். நான் இப்பதான் பிரியாணி காணாம போயிட்டு வரேனாக்கும். எப்பதா நீங்க வரும்போதே தெரியல, உங்க மூஞ்சியை பார்க்கும்போதே நீங்க என்ன பிரியாணி சாப்பிடலன்னு. சாப்பிட்டுருந்தாலும் இன்னும் நீங்க பத்திரக்காளி மாதிரி மாறி இருப்பீங்க இல்ல, அதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டோம்ல நீங்க என்ன சாப்பிடலன்ட்டு. ஏய் போய் வேலையை பாரு போடி, அந்த பிரியாணி கொண்டு போய் குப்பையில விட்டுட்டு போய் சோறாக்கிற வெளியே பாருப்போ. அதை வச்சுக்கே காலத்தை ஒப்பத்தலாம் மாதிரி அது இன்னைக்கு அவனுக்கு அதை கொடுத்து எப்படி சாப்பிடுவேன்? தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேன், வர வரண்டு ஆடி போனதை போய் சோறாக்கிற போடி எந்திரிச்சு போய். எத்த அவருக்கெல்லாம் சாப்பாடு நான் ஆக்கி வச்சுக்கிருவோம், அதை நாங்க சாப்பிட்றதே வச்சிருக்கோம், அவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க உங்க சின்ன மருமக கொடுக்குற பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிடுங்க, அது போதும். நீங்க புலம்பாம மட்டும் இருங்க. என்ன மாடி நான் சொல்றது சொல்லிவிட்டேன், அதுக்கு பிறகு உங்க பிரியா உங்க கஷ்டம் உங்க நஷ்டம். உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கு போல இருக்கு, உங்க நேரம் சரியில்லையோ என்னமோ, இந்த பிரியாணி பழைய பிரியாணி தின்னு விட்டு ஆந்தி வாதம் வந்து கடங்க. யார் வேணாம்டா? என்ன இப்படி நேரமா அது இந்த வெண்ணிலா காலத்தில் என்னங்க ஆனா வயிறு பசி வேற உடல பிடிங்கிருக்கு. என்ன இப்படி வேற வாயை கொடுத்துட்டு உட்காந்துட்டு நம்ம அநியாயம் பண்ற அதுக்கு பிரியாணின்னு பெரிய அதுக்கு. ஏ வெண்ணிலா அடியே என்ன செஞ்சுருக்கு? என்னமா செஞ்சுருக்கு பிரியாணிய? என்னமாங்கம்மா போயிட்டு வந்துட்டீங்களா? ஏமா பாருங்க என்னம்மா ஃப்ரெண்டு வீட்டுல எப்படி இருந்துச்சு? கிறிஸ்மஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா? அப்பா சூப்பராக இருந்துச்சுங்கப்பா, செம்மையாக இதில் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்தது, கேக்கெல்லாம் செஞ்சுருந்தாங்கப்பா, நல்லா சாப்பிட்டு கொடுத்து வேற விட்டுருக்காங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ப்பா. அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம்மா, பரவாயில்ல. எனக்கு நான் கேட்கலாம் சாப்பிட மாட்டேன்ம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களே சந்தோஷமா வந்தீங்களே அதே போதும்மா. என்ன உங்கள் அம்மா நல்லா இருந்துச்சுனாலா பார்த்துட்டு? நல்லா தாங்க இருந்துச்சு, அதெல்லாம் வீட்டில் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, சாப்பாடு தண்ணியெல்லாம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அந்த பிள்ளைங்களை விடவே இல்லை, இருங்க ஆண்டி போகாதீங்கன்னு சொல்லி அங்கேயே இருக்க சொல்லுச்சு. மறுநாள் கூட போங்க ஆண்டி இருங்க ஆண்டின்னு இருந்துச்சு, நியூ இயர்லாம் வருது வாங்க ஆண்டி அப்பயும் வாங்கன்னு இருந்துச்சு. நாங்களும் வேலை வெட்டி எடுக்குமா போயிட்டு அப்போ கூட பார்க்குறோம்மான்னு சொல்லிட்டு வந்தோங்க. அப்படியா சரி, அந்த பிள்ளை தெரியும்ல, வீட்டுக்கு வந்துருக்கல அடிக்கடி, நல்ல உள்ளதேன், நல்ல குணமான உள்ளதேன். இவன் ஒரு துப்பு கட்டுவேன் பண்டாட்டி அனுப்பிச்சனால அப்படியா சூப்பர் அப்படியா சூப்பர் இருப்பான். என்ன அடி போனவன் விட்டாட்டா வந்துட்டு செஞ்சுட்டு ஏதாவது கேள்வி வைக்கிறான் பாரு. இவன் ஒரு ஆடுறான், இவன் கொடுக்குற இடம் தானே அந்த அளவுக்கு போய்க்கிருக்கா. ஏங்கம்மா நல்லா தானே போட்டிருந்த கொண்டை சூப்பரா இருந்துச்சுலம்மா, எதுக்குமா அந்த கொண்டையை மாத்திட்டு அதுக்குள்ளேயே அழகா இருந்துச்சேம்மா, அது போட வேண்டியதானே? போங்க மாமா நீங்க வேற அதவே போட்டுக்க இருக்க முடியுமா? பொழுது அன்னைக்கு இந்த பாரம்பரியம் சும்மா கூப்பிட்டு வச்சு என்னை உட்கார வச்சு அந்த அலங்காரம் பண்ணி விட்டா, நீங்க வேற அது நல்லா இருக்கு அதே போட்டுக்கு இருக்கீங்க. போங்க மாமாங்கிட்டே. அதான் அவன் பொட்டாட்டிக்கு சும்மாவே கொண்ட தெரியாது இதுல இவ வேற அந்த கொண்டை நல்லா இருந்துச்சு, மண்டல மண்டையில ஏறி உட்காந்துட்டு உச்சியில ஏறி உட்காந்தானே இறங்கவே மாட்டாள்ல. கொஞ்சம் இதை பாரு, இப்பதான் 2 சின்ன நோட்டை எனக்கு இப்ப நேற்று கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு வந்தது மாதிரி பக்கத்துல மருமகளை இங்கிட்டு இங்கிட்டு சமந்தாரவளை வச்சுக்கிட்டு இது பண்ற அலப்பறைய பாரு தெரி. சூப்பரா கவனிப்பு, நல்ல கவனிப்பு, நல்ல சாப்பாடு. உங்களுக்கு பிரியாணி கேட்கலாம் கொண்டு வந்திருக்கோம், நீங்களும் சாப்பிடுங்க. கேட்க சாப்பிடலாம் பரவாயில்ல, பிரியாணி சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. இதெல்லாம் சாப்பாடு கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம. ஆமா நல்லா இருக்கு. இவ ஒரு பக்கம் பிரியாணி தூக்கிட்டு வச்சுட்டு படம் காமிச்சிருக்கா, இவன் ஒரு பக்கம் உன் கொண்டை நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இவன் படம் காமிச்சிருக்கேன். இல்ல இடையில இந்த எலி இது வேற எதை கொடுத்தாலும் சரி திங்கி கொடுத்தா போதும், சூப்பரா இருந்துட்டு இருக்கும் சேர்ந்துருக்கு பாரு பூரா. அடியே வெண்ணிலா என்னதாண்டி பண்ற உள்ள, நீ என்னதான் செய்யற? எத்தனை பேத்துக்கு அப்படி சோறாக்கி இருக்க? சரிங்கம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேம்மா, சாப்பாடு எடுத்து வை, ஒரே பசியா இருக்கு, எடுத்து வைக்கிறியா? நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். சரிங்கம்மா நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க மாமா, நான் சாப்பாடு எடுத்து ரெடியா வைக்கிறேன். நீ பசியாயிட்டா உனக்கு அந்த பழைய பிரியாணி தான் தருவாளுங்க, அவங்க எடுத்து ஆக்கி வச்சிருக்காளுங்க, போனவங்க இப்பதான் வந்திருக்காளுங்க, கொஞ்சம் ஜோர புளி தெரிய வச்சிருக்காங்க, கொஞ்சம் சொல்ல போ உனக்கு அடுத்து நீங்க இந்த வர பிரியாணி போ. என்ன எல்லாம் கும்பலா உட்காந்துருக்கு என்னன்னு தெரியல, நம்ம பொண்டாட்டி காணா அவன் என்ன செய்யறது தெரியல. ஏ வெண்ணிலா என்னதாண்டி செய்யற? ஊன்றாளா ஆன்றாளா ஒரு சத்தமும் இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன அம்மா வெண்ணிலா கூப்பிடுறாங்க, ஆச்சரியமா இருக்கு, ஒன்னும் புரியலையே. எதுக்கு திடீர்னு நம்ம பொண்டாட்டி கூப்பிட்டுருக்காங்க? ஏமா எதுக்குமா வெண்ணிலா கூப்பிட்டு இருக்கீங்க? ஏய் யார் கேடுற அம்மா வேலை சோழி ஏமா பாத்துக்கு போ, சும்மா கொஞ்சம் விட்டா போதுமே உரம் கொண்டு வந்துருவியா? அம்மா நம்ம போட வந்தே பார்த்துட்டு கீரையில சாரி இருக்காப்ல பாரு அப்படின்னு சொன்னது எனக்கு. அவ பொண்டாட்டி ஆக்கின பிரியாணி மட்டும் நல்லா முக்கு வளர்ந்து கிளவி, ஆனா இவன் மட்டும் மகையில வாழாம். மகை இல்லாம மருமக வந்து முளைச்சு வந்தாளாக்கு பூமியில இருந்து. எப்படி பேசுறாங்க, எப்படி நடக்கிறாங்க வரைச்சாங்க ஆத்தாடி. இலே போட போய் முன்னாடி
குழந்தைய வர சொல்றா. என்ன இருந்து கூப்பிட்டுருக்கேன், ஒரு சத்தம் இல்லாம என்னன்னு செய்யறாள் தெரியல. முட்டை விட்டு வச்சுக்கால என்னமா. ஏன்பா குழந்தை பிரியாணி இருக்கு சாப்பிடுறீங்களா? என்ன இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம அம்மா என்னன்னா இத்தனை பேர் எல்லாரும் இங்க உட்காந்துருக்காங்க, இவங்க எல்லாம் விட்டு நம்ம பொண்டாட்டியை கூப்பிடுறாங்க. என்ன நடக்குது இந்த வீட்டுல ஒண்ணுமே புரியலையே. இவ ஒருத்தி சும்மா அந்த காஞ்சி உன பிரியாணி வச்சுக்கிட்டு சும்மா வரவே போறவங்க அப்புறம் சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்களா சாப்பிடலான்னுட்டு எடுத்தவங்க தூக்கி போட்டு வேலை பாப்பாளா. என்ன சீன் காமிச்சுக்கு அவர் உட்காந்து அது என்ன வந்து திடீர்னு பிரியாணி ஏதாவது விசேஷமா நம்ம வீட்டுல? விசேஷம்லாம் இல்ல குழந்தை, இந்த பாரம் இருக்கால அவ ஃப்ரெண்டு வீட்டுல கிறிஸ்துமஸ் கூப்பிட்டு இருந்தாங்க, அங்க போயிருந்தோம். அங்க போய் எல்லாம் சாப்பிட்டு நம்ம வீட்டு அவளுக்கு பூரா போட்டு கொடுத்துருக்காங்க. பிரியாணி கேக் எல்லாம் இருக்கு, வேணும்டா சொல்லுங்க வச்சு கொடுக்குறேன் கொஞ்சத்தை. அப்படியே மாதிரி இருக்கட்டும் மாதிரி நான் கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இப்ப கொஞ்சம் சாப்பிட்டேன், பசி இல்ல, பிறகு சாப்பிட்டுக்கிறேன். ஆமாடா அது இப்பயே காஞ்சி கணப்பு இருந்து போய் அப்படி எருவா கிடக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிடியாக்கு தொண்டையில் போய் குத்திக்கிட்டு கிழிச்சு கிடக்கணும். நீ வாடு ரத்தம் வந்து ஏன்ட்ட சின்ன மாமாவுக்கு இப்பதான் வந்திருக்காரு வீட்டுக்கு, இப்பயே சாப்பிட்டாருன்னா வேலைகளை செய்ய முடியாதுல போய் பொண்டாட்டிக்கு, அதனால வேணாம்ன்றாரு. ஒரு வேலையெல்லாம் முடிச்சு விட்டு சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் கொஞ்சம் எடுத்து வைங்க. ஏ புஷ்பா சும்மா இருமா, அந்த தம்பி காதில் விழுந்துற போகுது. அப்படித்தான் ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை வந்துக்கிட்டும் போய்கிட்டும் கிடக்கு, அதுக்கு ஒரு 7:30 கூட்டுற போறாப்படா, பேசாம இரு. சரிம்மா நான் போய் வெளியில வர சொல்றேம்மா. போடா ஃபர்ஸ்ட் அவளை வர சொல்லு. என்ன இருந்து கத்திக்க, நானு கத்திக்க தொடர்ந்து வச்சு போச்சு. போய் சீக்கிரமா